இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு பன், அந்த பன்னில் வந்து கோல்டன் கலர் ஃப்ளார் அட்டாச் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப இதாக இருக்குது, இது என்னமே பண்ண முடியுது. இதை எப்போ வாங்கினேன் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் டால் மேக்கிங் செய்யும்போது இந்த ஹேர் வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த ஹேரை நான் யூஸ் பண்ணலை. அந்த ஹேர் தான் இது, நான் எடுத்து வச்சுருந்தேன். இதோடு இல்லாமல் இன்னொரு ஹேரு, இது என்ன அப்படின்னா நம்ம பின்னிட்டு கீழே வைப்போம்ல அந்த ஹேரு. இது வந்து எங்கள் அம்மா பண்ணது, எங்கள் அம்மா பண்ணாங்க. மேலே வெல்வெட் கலர் கிளாத் வச்சு இந்த பின்னாடி வந்து இந்த ஷூக்கு வைக்கிற அந்த இதெல்லாம் வச்சு அவங்க முடிக்கு வச்சு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ஹேரு அதை அவங்க பத்திரமா எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஹேரும் இந்த ஹேரையும் சேர்த்து எப்படி பன் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சு போய்ட்டுறேன். ஏன் அப்படின்னா நான் அந்த மேலே இருக்கிறத வந்து நான் கட் பண்ண போகிறேன். இதை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து ஹேர் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிச்சு போட்டிருக்கேன். ஓகேவா, கட் பண்ணுவோமா? ஓகே, நம்ம ஒரு வழியாக அதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை வந்து நம்ம இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா ஒரு டைட்டாக ஒரு சுற்ற போகிறோம். உள்ளே இருக்கும், உள்ளே இருக்கும். ஓகே, இப்படி இருக்கணும். இல்லை அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இவங்க ஊசி எடுத்து நீங்கள் தச்சிடலாம். இப்படி இவ்வளோ டைப் பண்ணி ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுவேன். தென் ஊசி எடுத்து ஊசி உங்களுக்கு இது லாஸ்ட்டு எட்ஜுக்கு வந்துட்டோம். நல்லா உள்ளே போட்டு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிட்டு ஓகே, நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். தெரியுதா தெளிவாக உங்களுக்கு? இப்போ தெரியுதா? நல்லா நல்லா பெண்ட் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் வந்து ஊசி வச்சு கோர்க்குறதா இருந்தாலும் தலையில் போட்டுக்கலாம். ஓகே, செட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஃப்ளவரை வச்சு எப்படி இதை செட் பண்ண போகிறோம் பார்ப்போம். உள்ளே இருந்து ஆரம்பிங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி இப்படி நல்லா உள்ள அமுக்க முடிகிற அளவுக்கு அமைக்கல. ஃபெஃபிபான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக பிரைடல் மேக்கப் போகிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த க்ளூவை வந்து வாங்கி கையில் வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு ஜொல்லு செட் பண்ணி அவங்களுக்கு தான் கொண்டு போவோம். என்னதான் நம்ம கரெக்ஷன் பண்ணி நல்லா இருக்கா இல்லைன்னு கவனித்து கொண்டு போனாலும் ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆகும். அப்போ நம்ம இருக்கிற நூல் கண்டு கம்பி அதை வச்சு அதை கட்ட ட்ரை பண்ணுவோம். அது வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனால் இந்த க்ளூ, இந்த ஃபெஃபிபான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதை கையில் டக்குன்னு ஏதாவது ஒட்டுறதுக்கு பண்ணுறதுக்குலாம் திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்படியே சுற்றி 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 ஒட்டணும். ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். இங்கனக்குள்ளே கேப் எதுக்கு அப்படின்னா நம்ம முடியோடு வச்சு அதை தைக்கும்போது இங்கே இருந்துச்சுன்னா அது டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸ் விட்டுரும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர் கோட் கொடுக்கும்போது இந்த பிளாக் கலர் வந்து மறைஞ்சிரும். ஓகேவா, இதோட வேணால் அப்படியே விட்டுடலாம்.
இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு கடையில் விற்கிதுல, க்ரீனு, இந்த மாதிரி வைலட்டு, ரெட்டு, அது மாதிரி விற்கிதுல, அதை நம்ம ஒட்டியும் பார்க்க வச்சுக்கலாம்.